சூப்பரான டேஸ்ட்டில் கொங்கு நாட்டு ஒயிட் சிக்கன் பிரியாணி தான். நம்ம நார்மலாக பண்ணுற சிக்கன் பிரியாணியை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்லாரி, இஞ்சி, பூண்டு, ஒரு 5-6 பச்சை மிளகா, சோம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நெய், ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறமா நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் உள்ளே சேர்த்துட்டு பேஸ்ட்டோட பச்சை வாரம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டேன். சேர்த்து விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கனோட தண்ணி வந்து நல்லா வற்றுனதுக்கப்புறமா நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1.5 கிளாஸ் அளவுக்கு அளவு வச்சு தண்ணி ஊற்றி அரிசியும் தண்ணி வந்து சேம் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான கொங்கு நாட்டு சிக்கன் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.